ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் சிம்பிளி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீஷோவில் இருக்கிற நம்ம பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் ஆகலை, ஸோ இன்னும் அது ப்ராசஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் இங்கே நடக்காது. ஸோ கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இங்கே உங்களால் பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் மீஷோவில். அதே மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் அதே மாதிரி தான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். கண்டிப்பாக ரிஜிஸ்டர்ட் ஆகி இருக்கணும். அது அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இருக்கட்டும், சப்மிட்டட் அப்ளிகேஷன். ஸோ ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களோட பிராண்ட் இங்கே ரிஜிஸ்டர் ஆகும். மீஷோக்குள்ளே சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, அமேசான்லேயும் சரி. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீஷோவில் எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கான நீங்கள் கண்டிப்பாக பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோட பிடிஎஃப் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இப்போ அப்ளை பண்ணும்போது. ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாப் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சப்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இது மேலே நீங்கள் பிராண்டுன்னு டைப் பண்ணிடுங்க. பிராண்டுன்னு டைப் பண்ணக்கப்புறம் இங்கே உங்களுக்கு தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அவர் பிராண்ட் இஸ் நாட் ஷோன் இன் ட்ராப் டவுன் while லிஸ்டிங் திஸ் ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் அப்லோட் பேஜ் கேட்குது. ஸோ இதையும் கிளிக் பண்ணிப்போம். இது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ அகெயின் நம்ம பழைய டேப் போனதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரேஸே டிக்கெட்னு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணக்கப்புறம் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னென்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி பாத் நேம் கேட்குது, பிராண்ட் நேம் கேட்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க பிராண்டுன்றது இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளோட பிடிஎஃப் ரிஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் இங்கே நம்ம அப்லோட் பண்ணிவிடும். ஸோ அகெயின் நம்ம இந்த டேப்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ஆட் சிங்கிள் லிஸ்டிங், ஸோ இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் க்ளாத்திங் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, க்ளாத்திங் மீன்ஸ் கிளாத்துக்கு இப்போது ட்ரேட்மார்க் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 24, 25 வரும். ஸோ அந்த பிராண்டில் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளாத்திங்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளோத்திங், ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறவங்களுக்கு க்ளாத்திங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறையவே வருது பாருங்கள். ஆக்டிவ் க்ளாத்திங் இதெல்லாம் வருது. பாய்ஸ் க்ளாத்திங், கேர்ள்ஸ் க்ளாத்திங் செட்ஸு அந்த மாதிரி. ஸோ எந்த பாத்தில் நீங்கள் உங்களோட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை இங்கே நீங்கள் கிளியராக செலக்ட் பண்ணிக்கலாம். க்ளாத்திங், மென்ஸ் க்ளாத்திங்னு டைப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மென்ஸ் க்ளாத்திங் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஸ் க்ளாத்திங், ஸோ சாரி வரல, மென்ஸ் ஃபேஷனுக்குள்ளே ஓகே இங்கே இருக்குது பாருங்கள். மென்ஸ் ஃபேஷனுக்குள்ளே போனோம்னா மென்ஸ் க்ளாத்திங். அதே மாதிரி நீங்கள் இது சப் கேட்டகரியில் எதில் எடுக்க போகிறீங்கன்னா மென்ஸ் ரெயின் கோட்டா, மென்ஸ் இன்னர் ஸ்லிப்பரா, டாப் பாட்டமாக எதில் நீங்கள் உங்களோட பிராண்ட் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டிக்கெட் ரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை இதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது மீஷோவில். அதே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் ஒரு வாட்டி டைரெக்டாக உங்களோட கிளாஸு சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த கேட்டகரியில் ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் கேட்டகரியிலே உங்களுக்கு ட்ரேட்மார்க் கிடச்சிடும். இந்த மாதிரி சப் கேட்டகரி எவ்ரி திங் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் அது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் டிஷர்ட்ஸ்லாம் வேணும்னா டிஷர்ட் செலக்ட் பண்ணிங்க. இங்கே பிராண்ட் பாத் வந்துச்சு பாருங்கள். பாத் கேட்டகரி பாத் இங்கே வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ எகைன் இந்த டேப்குள்ளே போய்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி பாத் நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம், நீங்கள் எந்த பிராண்ட் நேம் எடுத்து வச்சுருக்கீங்களோ ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் நேம் தான் இருக்கணும். அப்ளை பண்ண பிராண்ட் நேம் இருக்கக்கூடாது. மீன்ஸ் ப்ராசஸிங்கில் இருக்க பிராண்டோட நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இங்கே சப்மிட் பண்ண முடியாது. ஸோ ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் நேம் என்ன இருக்குதோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சம்திங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், சிம்பிளி தமிழாவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகேவா? நீங்கள் சிம்பிளி தமிழான ஒரு பிராண்ட் நேம் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த பிராண்ட் நேமை இங்கே இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்ன டைப் பண்ணுவீங்க? ஐ வாண்ட் டு ரிஜிஸ்டர் மை பிராண்ட் இன் மீஷோ இன் எபோ கேட்டகரி பாத். ஓகேவா? கேட்டகரி பாத்துன்னு வச்சுட்டு இந்த இடத்துல நீங்களோட பிராண்ட் டாக்குமெண்ட் எது இருக்குதோ அது இப்படி எடுத்துங்க. பிராண்ட் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்படியே இது மாதிரி சப்மிட் அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சப்மிட்னு கொடுத்துடுங்க. இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ரேஸ்டுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிக்கெட் ரேஸ் ஆகிடும். ஸோ வியூ ஆல் டிக்கெட்ஸ்குள்ளே போனோம்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மீஷோ சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பிராண்ட் நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம், நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை உங்களோட பிராண்ட் மேலே
லிஸ்டிங் பண்ணிக்கலான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் உங்களோட பிராண்ட் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் யாராச்சும் உங்களோட சேம் ப்ராடக்ட்டை உங்களோட பிராண்ட் நேம் மேலே யாராச்சும் மீஷோவில் லிஸ்டிங் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே எப்படி உங்களோட ஆல்ரெடி நீங்கள் பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அந்த கேட்டகரியில், சேம் கேட்டகரியில் வேறு யாராச்சும் விற்றுட்டு இருந்தாங்கன்னா உங்களோட பிராண்ட் யூஸ் பண்ணி அவங்கள நம்ம எப்படி அவங்களோட லிஸ்டிங் எப்படி நம்ம பிளாக் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது எப்படி நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி டிக்கெட் ரேஸ் பண்ணி சேம் இதே மாதிரி தான் டிக்கெட் ரேஸ் பண்ணணும். டிக்கெட் ரேஸ் பண்ணி அவங்களோட லிஸ்டிங் எப்படி நம்ம பிளாக் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி நிறைய பேருக்கு எப்படி பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஐ மீன் ட்ரேட்மார்க் எப்படி எடுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சிம்பிளான்றது நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் மீஷோவில் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, டாடா பாய், see you.